அன்பார்ந்த தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். மிளிரா மீடியா சார்பாக உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். பொங்கல் விழா. தமிழர்கள் எண்ணற்ற விழாக்களை கொண்டாடி மகிழ்கின்றனர். அவற்றில் மிகவும் முக்கியமான விழாவாக கொண்டாடப்படுவது தமிழர் திருநாள் என்று அழைக்கப்படும் பொங்கல் திருநாள் ஆகும். இப்பண்டிகை தமிழ் கலாச்சாரத்தை உலகிற்கு உணர்த்தும் திருவிழாவாக காணப்படுகின்றது. வேளாண்மை அடிப்படையாக கொண்ட தமிழர் தம் இறைவனான சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடுகின்றனர். இப்பொங்கல் பண்டிகையானது 4 நாட்கள் கொண்டாடப்படுகின்றது. போகி பொங்கல். போகி பண்டிகையின் முதல் நாள் போகி ஆகும். பழையன கழிதல் புதியன புகுதல் என்பது போகி தினத்தின் சாராம்சமாகும். தமிழர் தம் வேளாண்மை சுழற்சியில் கடைசி நாள் இதுவாகும். இது மார்கழி கடைசி தினம் அனுசரிக்கப்படுகிறது. தற்போதைய காலங்களில் வீட்டில் உள்ள பழைய பொருட்களை மாற்றும் தினமாக கடைபிடிக்கப்படுகின்றது. தைப்பொங்கல். பொங்கல் பண்டிகையின் பிரதான தினம் இதுவாகும். தைப்பொங்கலானது 2வது பொங்கல் தினமாகும். குறிப்பாக தை மாதத்தின் முதல் நாள் கொண்டாடப்படுகின்றது. இந்தியாவில் மட்டுமல்லாது உலகில் உள்ள அனைத்து தரப்பு தமிழ் மக்களினாலும் கொண்டாடப்படுகின்றது. விளைவித்த பயிர்களை அறுவடை செய்ய அத்தனை நாளும் உழவர் தமக்கு உதவிய சூரியனுக்கு பொங்கல் வைக்கும் தினமாகும். அன்றைய தினம் குளித்து புத்தாடை அணிந்து நண்பரோடும் உறவினரோடும் இணைந்து கொண்டாடி மகிழ்வர். மாட்டுப்பொங்கல். வேளாண்மைக்கு உறுதுணையாக இருக்கும் விலங்குகள் மற்றும் கால்நடைகளுக்கு நன்றி கூறும் விழா மாட்டுப்பொங்கல் ஆகும். இது 3ஆம் நாள் விழாவாகும். குறிப்பாக இந்நாளில் விவசாயத்திற்கு உறுதுணையாக இருக்கும் காளை மாட்டிற்கும் இல்லத்தை செழிப்புறச் செய்யும் மசு மாட்டிற்கும் பொங்கலிடும் நாளாகும். அன்றைய தினம் மாடுகளின் இடங்கள் சுத்தம் செய்யப்பட்டு மாடுகளை குளிப்பாட்டி கொம்பு சீவி வண்ணம் பூசி உழவு கருவிகள் அனைத்தையும் படையல் வைத்து பொங்கல் மகிழ்வர். காணும் பொங்கல். 4வது நாள் கொண்டாடப்படும் விழா இதுவாகும். இதனை கன்னிப் பொங்கல் என்றும் அழைப்பார்கள். இதில் உற்றார் உறவினரை சந்தித்தல், பெரியோர்களிடம் ஆசி பெறுதல், விளையாட்டு போன்ற நிகழ்ச்சிகளுடன் மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் தினத்தில் வாழ்த்து அட்டை பரிமாறிக்கொள்ளும் பழக்கம் உள்ளது. அச்சு பதிக்கப்பட்ட வாழ்த்து அட்டைகளுக்கு பதிலாக தற்போது குறுஞ்செய்திகள் பரிமாறப்படுவது அதிகமாக உள்ளது. நவீன வளர்ச்சியின் காரணமாக தொலைத்தொடர்பு வளர்ந்து வருவதால் இந்த மாற்றம் நிகழ்ந்துள்ளது. எனினும் பொங்கல் பண்டிகையில் வாழ்த்து கூறும் சாராம்சம் மட்டும் மாறவே இல்லை. கோலங்கள். பொங்கல் தினத்தில் தமிழ் பெண்கள் பல வகை கோலங்களை போட்டு விழாவை சிறப்பிப்பார்கள். ரங்கோலி கோலம் உட்பட பல கோலங்கள் போடப்படும். நாகரிக வளர்ச்சியில் கலாச்சாரத்தின் தாக்கம் மற்ற கலாச்சாரத்தின் மீது படிவது சாத்தியமான ஒன்றாகும். ஆனால் பொங்கல் பண்டிகை மற்ற கலாச்சாரத்தை தம்முடன் இணைத்து கொண்டு மென்மேலும் சிறப்பு பெறுகின்றது. இதற்கு சான்றாகவே விதவிதமான கோலங்களை தமிழ் பெண்கள் போடுவதை தமிழ் கலாச்சாரம் ஒருபோதும் தடுப்பதில்லை. இவ்வாறாக பொங்கல் பண்டிகையானது கோலாகலமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகின்றது. பொங்கல் பண்டிகை தமிழர்களின் நன்றி மறவாமை பண்பினை உலகிற்கு பறைசாற்றுவதாகவும் உள்ளது. மனதில் மகிழ்ச்சி பொங்கட்டும், இதயத்தில் இன்பம் பொங்கட்டும், உள்ளத்தில் உவகை பொங்கட்டும். தமிழ் சொந்தங்கள் யாவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. மேலும் இது போன்ற நல்ல கருத்துக்களை மிளிரா மீடியா தளத்தில் பதிவிட உங்கள் மேலான ஆதரவை தர அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மகிழ்ச்சி கலந்த நன்றிகள்.